அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலான்னு இருக்கேன். நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறது தி ஓவரால் எனர்ஜி சரௌண்டிங் திஸ் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். சைட் பை சைட் உங்களோட கரண்ட் எனர்ஜி, உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி பார்க்க இருக்கும். உங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ், உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்க இருக்கும். உங்க ரெண்டு பேரோட இணைவை எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தடுத்துட்டு இருக்கு, எது ஒரு தடையா இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபைனலா உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டாரோ டெக்ஸ் இருக்கு. நீங்க டாரோ டெக்ஸ் வழியாகவும் சூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சார்ம்ஸ் இருக்கு. நீங்க முதல்ல பார்க்கறது ஒரு ஸ்டார், அடுத்து பார்க்கறது ஒரு கிளாக், அடுத்து நீங்க பார்க்கறது ஒரு அம்ப்ரெல்லா. இதை நீங்க டாரோ டெக்ஸ் வழியாக சூஸ் பண்ணலாம், இல்ல சார்ம்ஸ் வழியாக சூஸ் பண்ணலாம். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஆரக்கிள் கார்ட்ஸ்ல யூ ஹேவ் சேக்ரெட் யூனியன், யூ ஆல்சோ ஹேவ் நரிஷ் அண்ட் யூ ஹேவ் நியூ லவ். இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான ஓவரால் எனர்ஜியா என்னால என்ன சொல்ல முடியும்னா, இந்த குரூப் சூஸ் பண்ண நிறைய பேருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கலாம், இல்ல நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு இப்பதான் சில மாதங்களே ஆகியிருக்கலாம். ஒரு இன்ஸ்டன்ட் அட்ராக்ஷன் இருந்திருக்கும் உங்க ரெண்டு பேருக்கும். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது இல்ல ஒன்னா வெளியில போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா உணர்ந்திருப்பீங்க. உங்களோட லைக்ஸ், இன்ட்ரெஸ்ட், இல்ல பொதுவா ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கிற கருத்துக்கள் இதெல்லாம் ஒத்து போயிருக்கும். ஸோ எப்போ நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்தினீங்களோ அந்த நாள்ல இருந்து நீங்க ரெண்டு பேருமே எப்படி உணர்ந்திருப்பீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ பேஜ் ஆரம்பிச்சது மாதிரி உணர்ந்திருப்பீங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா நீங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ரீசெண்டாக தான் இந்த ரிலேஷன்ஷிப்கான ஜேர்னியை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றது இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியா எனக்கு கிடைக்கிற மெசேஜ். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். ஸோ முதல்ல உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்க்கு இந்த பக்கம் நான் வைக்க போறது உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி, அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இந்த பக்கம் இருக்க போது. இந்த பக்கம் நம்ம பார்க்க இருக்கிறது உங்களோட கரண்ட் எனர்ஜி, கரண்ட் ஃபீலிங்ஸ், உங்களை சம்பந்தப்பட்டதெல்லாம் நம்ம இந்த பக்கம் பார்க்க போறோம். Ace of Cups. Sorry. உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜியா யூ ஹேவ் ஏஸ் ஆஃப் கப்ஸ். உங்களை ஒரு பொக்கிஷமா நினைக்கிறாங்க உங்க பர்சன். நான் உங்களுடைய ஆரக்கிள் கார்ட்ஸ்ல சொன்னது மாதிரி இந்த குரூப் சூஸ் பண்ண நிறைய பேருக்கு இது ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கலாம், இல்ல நீங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் தொடங்கி சில மாதங்களே ஆகியிருக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சு சில மாதங்களே ஆனாலும் ஏதோ ரொம்ப வருஷம் நீங்க சேர்ந்து பழகின ஒரு உணர்வை இந்த சில மாதங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லணும். உங்க பர்சனுக்கு எந்த அளவுக்கு மன வலியும் வேதனையும் இருக்குன்னா, மேபி நீங்க எதுவுமே சொல்லாம அப்ரப்டா இந்த கனெக்ஷனை நீங்க முடிச்சிருக்கலாம். எதுவுமே சொல்லாம உங்க பர்சன் கிட்ட இருந்து விலகுனது அவங்களுக்கு மிகுந்த மனவலியும் வேதனையும் கொடுத்துருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செலவழிச்ச தருணங்களை தான் அவங்க பொக்கிஷமா நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களோட கரண்ட் எனர்ஜி பார்க்கலாம்.
ஒரு குறிப்பிட்ட 2 விஷயத்தினால நீங்க தீவிரமான குழப்பம் அடைஞ்சிருந்திருக்கீங்க. இது குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸோட பொருத்தி பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு இது உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபும் இந்த ரிலேஷன்ஷிப்புமா இருக்கலாம். இல்ல இன்னும் சில பேருக்கு உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் இந்த ரிலேஷன்ஷிப்புமா இருக்கலாம். உங்களோட கெரியரா, உங்களோட ஹையர் எஜுகேஷனா, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பா, எதுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க உங்களோட இலக்குகளுக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்க மேம்படுத்திக்கிறதுக்கான முடிவையும் நீங்க எடுத்திருக்கீங்க. மேபி நீங்க உங்களோட ஹையர் எஜுகேஷனை சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்ல உங்களோட கெரியரை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக நீங்க தற்சமயம் இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு சிட்டி, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க போயிருக்கலாம். இந்த முடிவை நீங்க செயல்படுத்தும் போதுதான் உங்க பர்சனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம். இல்ல இந்த முடிவை நான் எடுக்க போறேன் அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லாமலேயே நீங்க இந்த முடிவை எடுத்து செயல்பட்டிருக்கலாம். உங்களோட நிலைமையில இருந்து பார்க்கும்போது இந்த முடிவு உங்களுக்கு நியாயமா பட்டிருக்கும், சரியா பட்டிருக்கும். ஏன்னா உங்களோட வளர்ச்சிக்காகவும், உங்களை நீங்க மேம்படுத்திக்கணுன்றதுக்காகவும், உங்களோட இலக்கை நீங்க அடையணுன்றதுக்காகவும் நீங்க கொஞ்சம் சுயநலமா நடந்திருக்கலாம். உங்களோட இந்த செயல் உங்க பர்சனோட மனதை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு சொல்லணும். இந்த முடிவெடுத்து செயல்பட்டதுனால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. உங்க மனசுல ஒரு அமைதி தெரியுது. இந்த குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸோட இமேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த நரிஷ் அப்படின்ற ஆரக்கிளோட எனர்ஜியும் இந்த குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸோட எனர்ஜியும் மேட்ச் ஆகுது. ஸோ நீங்க எடுத்த முடிவுல நீங்க நிலையா இருக்கீங்க, உறுதியா இருக்கீங்க. அதே சமயம் இது உங்களோட தனிப்பட்ட சந்தோஷத்திற்கும் அமைதிக்கும் வழிவகுத்திருக்குன்னு சொல்லணும். உங்க பர்சன் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பையும் உங்களையும் பத்தி உங்க பர்சன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். You have 7 of Swords. செவன் ஆஃப் சார்ட்ஸோட இமேஜ் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி இந்த ஆர்க்கிள் கார்ட்ஸ் வழியாக சொன்னனா இல்லை உங்களோட கரண்ட் எனர்ஜியா சொன்னனான்னு தெரியல. நீங்க உங்க பர்சன் கிட்ட எதுவுமே சொல்லாம, இல்லை நீங்க இதுதான் செய்ய போறீங்க, இந்த முடிவு எடுத்துதான் செயல்பட போறீங்கன்று சொல்லாததாகட்டும், இல்லைன்னா இது எப்படி இருக்கலாம்னா நீங்க லாஸ்டா அவங்க கிட்ட பேசும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் உங்களோட பேச்சுல இருந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்காது. ஸோ அடுத்த நாளும் இதே மாதிரி தான் இருக்க போது, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு உங்க பர்சன் நினைச்சிட்டு இருக்கும் போது நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிருக்கலாம். அவங்களோட கால்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணாம இருக்கலாம், இல்லை மெசேஜஸ்க்கு நீங்க ரிப்ளை பண்ணாம இருக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ உங்களோட இந்த செயல் இருக்கு இல்லையா, அதை அவங்களுக்கு நீங்க செஞ்ச துரோகமா நினைக்கிறாங்க. உங்களோட பேச்சு ஒரு மாதிரியும் உங்களுடைய செயல் வேற மாதிரியும் இருந்ததுனால உங்களோட பர்சன் அதை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஆர்வமா, ரொம்ப அன்பா ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஆனா வெகு விரைவில் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு உங்க பர்சன் நினைக்கல. இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது இருந்தவங்களா நீங்க இல்லையே, கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்காங்களே, வேற ஒரு முகம் காமிக்கிறாங்களே, வேற மாதிரி இருக்கு இவங்களோட செயல்கள் அப்படின்னு உங்க பர்சன் ஒரு மனக்குழப்பத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பிரிவினையோ இல்ல நீங்க செய்த இந்த செயலோ அவங்களுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகம் மாதிரி நினைக்கிறாங்க. முழுக்க முழுக்க நீங்க சுயநலமா நடந்திருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. உங்களோட தனிப்பட்ட சுதந்திரம், உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி ஆகட்டும், இது மட்டுமே உங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்போ உங்க பர்சனோ உங்க கண்ணுக்கே தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க கடந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. உங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நீங்களா இல்லாத மாதிரி உணர்ந்திருக்கீங்க. உங்க சுதந்திரம் பறிபோன மாதிரி நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது உங்கள நீங்களே லிமிட் பண்ணிக்கிற மாதிரி, உங்கள நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி நீங்க உணர்ந்ததுனால, இந்த முடிவெடுத்து நீங்க செயல்பட்டுருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல நீ கமிட் ஆனதுனால, நீ யாருன்றதை நீ மறந்துருவியா? கொஞ்ச நாள் தெரிஞ்ச இந்த நபருக்காக நீ உன்னையே முற்றிலுமா மாத்திப்பியா? அப்படின்னு நீங்க கண்ணாடியில உங்கள பார்த்து நீங்களே பேசிக்கலாம். வித் 4 ஆஃப் பென்டிகல்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்களுக்குன்னு ஃபைனான்சியல் கோல்ஸ் இருக்கும். உங்களுடைய பண வரவை அதிகரிக்கிறதுக்கு, உங்களோட கெரியர் லேடர்ல நீங்க அடுத்தடுத்த நிலையை அடையறதுக்கு, இந்த முடிவு எடுத்தே ஆகணும்ன்ற நிலைக்கு நீங்களும் தள்ளப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய சூழல் அந்த மாதிரி இருந்திருக்கும். அதனால உங்களுடைய செயல் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப சுயநலமா இருக்காங்களே இவங்க, தன்னை பற்றி மட்டுமே நினைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உங்க இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும், இந்த முடிவு எடுத்து செயல்படுறது உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்ய இருக்கு. உங்க லைஃப்ல இது ஒரு டர்னிங் பாயிண்டா அமைய இருக்கு, ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த இருக்கு அப்படின்னு உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். இந்த முடிவு எடுத்து செயல்படுறதுக்கு முன்னதான் நீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் இருந்திருப்பீங்க. உங்களோட பர்சனை காயப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இல்லைன்னாலும், வேற வழி இல்லாம சூழ்நிலை காரணமா இந்த முடிவை எடுத்து நீங்க செயல்பட்டிருக்கீங்க. அது உங்களுக்கும் வலிச்சிருக்கு. இந்த முடிவு எடுத்து செயல்பட்டாதான் உங்களுக்கான வளர்ச்சி, இல்ல உங்களுடைய ஃபைனான்சியல் கோலோ கெரியர் கோலை அடைய முடியும், வேற வழியே இல்லை அப்படின்ற போது மிகுந்த வலியோட தான் இந்த முடிவை எடுத்து நீங்க செயல்பட்டிருக்கீங்க அப்படின்ற மனநிலையில தான் நீங்க இருக்கீங்க. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னதான் நான் டெஸ்க் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சேலஞ்சா, ஒரு தடையா இருக்கக்கூடியது என்னன்னு பார்க்கலாம். உங்க பர்சனுக்கு முதல்ல பார்க்கலாம். இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு இன்ஸ்டன்ட் அட்ராக்ஷன் இருந்திருக்கும் அப்படின்னு. அதே மனநிலையில தான் உங்க பர்சன் இருந்துட்டு இருக்காங்க. இதுவே தான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சேலஞ்சா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா நீங்க பக்கத்துல இருக்கணும், உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், இது ரொம்ப ப்ரெஷியஸ் எனக்கு அப்படின்னு இந்த எண்ணம் மேலோங்கி இருக்கிறதுனால, இவங்களை விட்டு நீங்க விலகி போனதாகட்டும், நீங்க ஒரு சிட்டில இருந்தோ ஸ்டேட்ல இருந்தோ வேற ஒரு இடத்துக்கு போனதாகட்டும், இல்ல இந்த டெம்பரரி செப்பரேஷன் ஆகட்டும், இதை ஏத்துக்க கூடிய மன வலிமை உங்க பர்சன் கிட்ட இல்ல. சரி, இது அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க எடுத்த முடிவு, அவங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்காக அவங்க எடுத்த முடிவு அப்படின்னு இதை பாசிட்டிவா நினைக்காம, ஏதோ ஒண்ணு இழந்துட்டோம், இது திரும்ப நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, திரும்ப இந்த இடத்துக்கு நம்மளால வரவே முடியாது அப்படின்னு அவங்களோட எண்ணங்களோட கைதியா இருக்காங்க பாத்தீங்களா. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் சேலஞ்ச். உங்களோட முன்னேற்றத்தையும் உங்களோட வளர்ச்சிய அதை பத்தி மட்டுமே நீங்க நினைச்சிருக்கீங்க. இந்த காதலியோ இல்ல இவங்களுக்கோ நீங்க எந்த விதமான முக்கியத்துவம் ஆகட்டும், இல்ல இவ்வளோ ஒரு பெரிய முடிவெடுத்து செயல்படுறாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்ற எண்ணம் ஆகட்டும், இது 2 தான் உங்க பர்சன் மனசுல திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குன்னு சொல்லணும். இந்த கேள்விக்கான விடை அவங்களுக்கு தெரியல. இந்த 5 ஆஃப் கப்ஸோட இமேஜையும் 6 ஆஃப் வாண்ட்ஸோட இமேஜையும் பாருங்க. உங்க பர்சன் இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க உங்களோட வெற்றியை கொண்டாடுறது மாதிரி உணர்றாங்க. உங்களோட முன்னேற்றத்திற்காக, உங்களோட வளர்ச்சிக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க.
இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க சேலஞ்சா ஃபேஸ் பண்றது என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு ஒரு தேடல் இருந்திருக்கு உங்களுக்கு. அடுத்த கட்டம் என்ன, அடுத்த நிலை என்ன அப்படின்ற ஒரு தேடல் இருந்துட்டே இருந்திருக்கு உங்களுக்கு. உங்களோட கெரியர்லயோ நீங்க இதுக்கு முன்னதா இருந்த ஒரு வேலையில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க அங்கேயும் சந்திச்சிருப்பீங்க. ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதனால ஒரு புதிய வழி அமைச்சுக்கணும், ஒரு புதிய முயற்சி எடுக்கணும் அப்படின்றது உங்க மனசுல ரொம்ப ஆழமா இருந்திருக்கு. உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் முன்னதா எதுவுமே ஒரு பொருட்டா உங்களுக்கு தெரியல. மேபி அந்த அளவுக்கு வலி நீங்க சந்திச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பண பற்றாக்குறையான ஒரு நிலையை நீங்க சந்திச்சிருக்கலாம். அதனால உங்களோட முன்னேற்றத்திற்காக எந்த விதமான சாக்ரிஃபைஸும் நீங்க செய்ய தயாரா இருந்திருக்கீங்க. வித் 5 of Wands என்னால என்ன சொல்ல முடியும்னா, மேபி நீங்க ஒரு சிலர் பேரோட கம்பீட் பண்ணலாம். ஒரு போட்டி மனப்பான்மை உங்களுக்கு இருக்கலாம். இது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க உறவுகளா இருக்கலாம், இல்ல உங்களோட வேலை செய்யற சக ஊழியர்களா இருக்கலாம். இவங்களோடலாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அவங்கள. ஸோ இவங்க எல்லாரையும் விட வேகமா அவங்களோட இலக்கை அடையணும், அடுத்த நிலையை அடையணும், ஒரு ப்ரொமோஷன் ஆகட்டும், பே ஹைக் ஆகட்டும், இதெல்லாம் மற்றவங்களை விட உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணும், சீக்கிரமா நடக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு ஆழமா இருந்துட்டே இருந்திருக்கு. ஏதோ ஒரு வழியில இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நீங்களா இல்ல, நீங்க இயல்பா இல்ல அப்படின்றதும் உங்க மனசுல இருந்திருக்கு. அதனால இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கூட ஒரு சில பேர் நீங்க பயன்படுத்தியிருக்கலாம். உங்களோட வேலைக்காக நீங்க இன்னொரு இடத்துக்கு போறீங்க, இன்னொரு சிட்டிக்கு போறீங்க, இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறீங்கன்றத நீங்க பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ உங்க பர்சனுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். வித் தி ஸ்டார் அண்ட் தி வேர்ல்ட் என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்க பர்சனுக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க 2 பேரும் மீண்டும் இணைவீங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அவங்களுடைய ஆசை, கனவு, விருப்பம் எல்லாமே உங்களோட மீண்டும் இணையணும் அப்படின்றது தான். உங்களோட மீண்டும் இணைவதற்காகட்டும், இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பத்துல இருந்தது போலவே அமைச்சிக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் செய்ய தயாரா இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அவங்க செய்ய இருக்காங்க. உங்களை காண்டாக்ட் பண்றதுக்காகட்டும், உங்களை நேர்ல பார்க்கறதுக்காகட்டும், அதற்கான முயற்சிகளை அவங்க தீவிரமா செய்யற மாதிரி இருக்கு. வித் திஸ் 8 of Pentacles. இந்த குறிப்பிட்ட 8 of Pentacles வழியா, இந்த கார்ட்ல இருக்கக்கூடிய இமேஜ் வழியா எனக்கு கிடைக்கிற மெசேஜ் என்னன்னா, உங்க பர்சன் ஒரு நாளில் பெரும்பாலான நேரம் உங்களை பத்தி நினைக்கிறாங்க. உங்களோட எப்படி திரும்ப ஒன்று சேருது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பழையபடி எப்படி கொண்டு வருது, அவங்க மனசுல இருக்கிற ஆசைகள் எல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்லுறது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பழையபடி மீட்டு எடுக்கிறதே அவங்களுடைய கனவா இருக்கு, அவங்களுடைய விருப்பமா இருக்கு. இதுதான் அவங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். மூணுமே மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ். தி ஹையரஃபென்ட், தி மெஜிஷியன், தி எம்பரர். உங்களோட முடிவுல நீங்க உறுதியா இருக்கீங்க. நீங்க எடுத்த முடிவுல இருந்து நீங்க திரும்பி பார்க்க போறதில்ல. உங்களோட உயர்ந்த நன்மைக்காக நீங்க எடுத்த முடிவா பாக்குறீங்க. இது ஒரு சில பேருக்கு உங்களோட ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமா நீங்க எடுத்த முடிவா இருக்கலாம். வித் தி ஹையரஃபென்ட், வித் தி மெஜிஷியன் அண்ட் தி எம்பரர் என்னால என்ன சொல்ல முடியும்னா,
உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி உங்களோட கெரியர்லயும் உங்களோட வாழ்க்கையிலயும் அடுத்தடுத்த நிலைகளை அடையணும் அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு மேலோங்கி இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு. நீங்க ஒரு 5 இயர்ஸ்ல நீங்க எங்க இருக்கணும், எவ்வளவு பணம் சேர்த்திருக்கணும், ஒரு வீடு ஒரு ப்ராப்பர்ட்டியில எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கு. உங்களோட முழு மூச்சம் அதுலதான் இருக்கு. அந்த இலக்கை எப்படி அடையிறது, அந்த இடத்தை எப்படி பிடிக்கிறது, இததான் ஒரு சாதனையா பாக்குறீங்க நீங்க. உங்களை நீங்களே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்தை நம்ம எப்போ அடைய போறோம், ஒரு உயர் பதவி, ஒரு அங்கீகாரம், இதெல்லாம் தான் உங்க கண் முன்ன தெரிஞ்சிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில இந்த பீரியட் இருக்கு இல்லையா, இத ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி நீங்க பாக்குறீங்க. இந்த காலகட்டத்தை தவற விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் உங்க மனசுல இருக்கு. நீங்க நினைக்கிறத உங்களால செய்ய முடியும், நீங்க நினைக்கிறத அடைய முடியும்ன்ற எண்ணம் உங்க மனசுல இருக்கு. உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தை ஒரு திருப்பு முனைக்கான ஒரு வாய்ப்பா பாக்குறீங்க. ஸோ உங்களுடைய முழு கவனம் உங்க மேலதான் இருக்கு, உங்க இலக்குல இருக்கு, உங்களுடைய கெரியர்ல இருக்கு சொல்லலாம். ஸோ குரூப் நம்பர் 1, உங்களோட ரீடிங்கை இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து ரைட் பர்சன் அட் தி ராங் டைம்ன்ற மாதிரி தான் எனக்கு மெசேஜ் கிடைக்குது. சீக்ரெட் யூனியன் ஆகட்டும், நியூ லவ் ஆகட்டும், நாரிஷ் அப்படின்ற ஆர்டிக்கல் ஆகட்டும், உங்க பர்சன் மீது உங்களுக்கு அன்பு இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கும் இருந்தாலும் உங்க வாழ்க்கை சூழல் காரணமா இல்ல நீங்க பட்ட அவமானமும் வலியும் வேதனைகளின் காரணமா ஒரு இலக்கை நீங்க அமைச்சிருக்கீங்க. அந்த இலக்குக்கு முன்னாடி இந்த காதலோ இல்ல நீங்க காதலிக்கிற நபரோ உங்களுக்கு பெருசா தெரியல. ஸோ உங்க பர்சனோட எனர்ஜிக்கும் உங்களோட எனர்ஜிக்கும் நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கு, ஸ்டார்க் டிஃப்ரென்சஸ் இருக்கு. அதனால உங்க 2 பேரோட வாழ்க்கைக்கு இல்ல உங்க 2 பேருடைய தற்போதைய சூழலுக்கு ஏற்றது மாதிரி முடிவுகளை அமைச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 1. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். Oracle cardsல you have inner child, you also have the chase and you have chemistry. குரூப் நம்பர் 2 இந்த Oracle cardsலாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான ஓவரால் எனர்ஜியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட பர்சன் ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கலாம். எனக்கு இது வேணும்னா வேணும், எனக்கு இது கிடைக்கணும்னா கிடைக்கணும், எனக்கு இது இப்பவே நடக்கணும்னா நடக்கணும் அப்படின்னு அடம் பிடிக்கலாம். ஆரம்பத்துல ஒரு இன்ஸ்டன்ட் அட்ராக்ஷன் இருந்திருக்கும், 2 பேருக்குமான ஈர்ப்பு அதிகமா இருந்திருக்கும். இது நாளடைவுல என்ன ஆயிருக்கும்னா உங்க மேலயும் இந்த ரிலேஷன்ஷிப் மேலயும் அப்சஷன் உருவாகி இருக்கும். உங்க பர்சனுக்கு உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது, உங்களை பார்க்காம இருக்க முடியாது, நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு நாளையோட அப்டேட்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு முழுக்க நீங்க கொடுக்கணுமா இருக்கும். உங்களை சேஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அவங்களுக்கு அது ஏன் செஞ்சேன், எதுக்கு செஞ்சேன் அப்படின்னு நீங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இதுதான் இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு வழிவகுத்திருக்கும். இந்த ஆர்குல் கார்ட்ஸ்ல இருந்து அந்த மெசேஜ் தான் எனக்கு கிடைக்குது. நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா இன்னும் விரிவா பார்க்கலாம். ஸோ நம்ம ஆர்குல் கார்ட்ஸ்க்கு இந்த பக்கம் நம்ம உங்க பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி, கரண்ட் ஃபீலிங்ஸ் பத்தி பார்க்க இருக்கோம். தி அதர் சைட் உங்களோட கரண்ட் எனர்ஜி, கரண்ட் ஃபீலிங்ஸ் பத்தி பார்க்க இருக்கோம். For group number 2, please. நான் ஆப்சஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தேன், அதுதான் தி டெவில் கார்டோட எனர்ஜி. கண்டிப்பா உங்க பர்சனுக்கு உங்க மீது அதீத ஈர்ப்பு இருக்கு. எங்க நீங்க அவங்களை விட்டு விலகிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இல்ல
அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது நீங்க வேற யாரோடையாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துருவீங்களா அப்படின்ற சந்தேக குணமும் உங்க பர்சனுக்கு இருந்திருக்கும். பேஜ் ஆஃப் சார்ட்ஸோட ஷேடோ சைட் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜியை மிரர் பண்ணலாம். ஸோ உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் உங்க பர்சன் ஒரு ஸ்கேன் பண்ற மாதிரி பண்ணலாம். நீங்க யாரோட பேசுறீங்க, யாரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, இல்ல அவங்க கிட்ட இருந்து நீங்க சொல்லாம யாரையாவது பார்க்க போறீங்களா, யாரோடையாவது பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சந்தேக பார்வையோட உங்களை பார்த்துருக்கலாம். இது உங்களுக்கு கொஞ்சமே பிடிக்காம இருந்திருக்கலாம். ஏஸ் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் தி டெவில் கார்டை பார்க்கும்போது இந்த குணத்தை மாத்திக்கணும்னு உங்க பர்சன் தற்சமயம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் இப்ப முடிஞ்சு போயிருக்கு, இல்ல ஒரு நோ கான்டாக்ட்லயோ இல்ல மினிமம் கான்டாக்ட்லயோ இருந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்க பர்சன் அதை உணர்றாங்க. அதனால ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க சந்தோஷமான ஒரு மனநிலையில தான் இருந்துட்டு இருக்கீங்க. ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி உணர்றீங்க. யாராவது உங்களை 24/7 சேஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதனால இந்த ஒரு டெம்பரரி செப்பரேஷன் ஆகட்டும், இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட்ல நீங்களா இருக்கிறது உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வித் ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ். அது உங்க மனசுக்கு மிகுந்த நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கலாம். உங்க குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கலாம், நல்ல செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், இல்ல உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கலாம். ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்க, அது ஒரு அரிய வாய்ப்பா நீங்க பாக்குறீங்க. ஒரு பிளெஸிங் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு வித் ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 10 of cups. வித் ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் த ஃபூல் கார்டு, ஒரு சில பேர் உங்களோட ஹையர் எஜுகேஷன் நீங்க தொடரணுன்றது உங்களுடைய விருப்பமா இருக்கும், உங்களுடைய கோலா இருக்கும். ஸோ உங்களுடைய படிப்பை நீங்க தொடர்றது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனதளவுல. ஸோ உங்களுடைய பர்சன் உங்களை பத்தி உண்மையா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் உங்களை பத்தியும் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தியும் உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்க மேலேயும் இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் உங்க பர்சனுக்கு அதீத அன்பு, காதல், பிரியம் இது எல்லாமே இருக்கு. ஒரு நட்சத்திரம் மாதிரி நீங்க ஜொலிக்கிறதா நினைக்கிறாங்க. மேபி நீங்க வந்தப்புறம் அவங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்க கிடைச்சது ஒரு அதிர்ஷ்டமா பார்க்கலாம். 5 of Wands Knight of Swords நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். த ஃபூல் கார்டு அண்ட் ஹையரஃபென்ட்டை சேர்த்து பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு இது உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதா இருக்கும். ஸோ உங்களோட இந்த இலக்கை நோக்கிய உங்க பயணம் இருக்கு இல்லையா, இதை பத்தி உங்க பர்சன் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது உங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம், மாற்று கருத்து இருந்திருக்கலாம். உங்க பர்சன் அவங்களுடைய கருத்துக்களை உங்க மேல திணிச்சிருக்கலாம், அவங்களோட முடிவை உங்க மேல திணிச்சிருக்கலாம். அதான் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி பிடிவாதமா இருந்திருக்கலாம். என் விருப்பப்படிதான் செய்யணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ செய்யணும். நைட் ஆஃப் சார்ட்ஸ்க்கும் அந்த எனர்ஜி உண்டு. அவங்க நினைச்சதை அடையிற வரைக்கும் அவங்க ஓய்வெடுக்க மாட்டாங்க, ரொம்ப உறுதியா பிடிவாதமா இருக்கலாம். மேபி ஒரு சில பேர் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ நீங்க இப்ப இருக்கிற சிட்டியோ ஸ்டேட்ல இருந்தும் நீங்க வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம். எனக்கு கிடைக்கிற இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பர்சன் உங்களுக்கு சொல்லுவாங்க, நீ இதுதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இந்த முடிவு தான் எடுக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும்னு உங்க பர்சன் உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ
சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு நீ இப்படி செய்யாத, இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னா உங்க பர்சனுக்கு அது பிடிக்காதா இருக்கும். நீ யார் என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு, நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்க மனசுல இருக்கும். உங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்க பர்சனை பத்தியும் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பார்க்கலாம். வித் 10 of Pentacles என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்களும் உங்க பர்சனும் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், தூரத்து சொந்தமா இருக்கலாம் நீங்க, இல்ல சிறு வயதுல இருந்தே உங்க 2 குடும்பங்களும் நன்கு அறிந்தவங்களா இருக்கலாம். உங்க பர்சனோட சேர்ந்து நீங்க ஒரு அழகான குடும்பம் அமைச்சுக்கணும் அப்படின்றது தான் உங்களோட ஆசையும் கனவா இருக்கு. ஆனா அதுக்கு நிறைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கு உங்களுடைய பர்சன்னாலே. இந்த 7 of Wands பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெளியில இருந்து வர பிரச்சனை மாதிரி தெரியல. உங்க பர்சன் உங்களுக்கு கொடுக்கிற, உங்களுக்கு உருவாக்குற பிரச்சனைகள் மாதிரி இருக்கு. உங்க பர்சன் கிட்ட இருந்து நீங்க பிசிக்கலாவும் எமோஷனலாவும் டிஸ்டன்டா இருக்கிறதுனால நீங்க ஒரு அமைதியான இடத்துல இருக்க மாதிரி உணர்றீங்க மனதளவுல. இது எதனால இந்த மாதிரி நீங்க உணர்றீங்கன்னா, உங்க பர்சன் உங்களை துரத்துனது மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இதற்கு முன்னதா கொடுத்ததுனால அவங்களிடம் இருந்து விலகி இருக்கும் இந்த பீரியட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு அமைதியை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். ஒரு பதட்டமான மனநிலை இல்லாம, ஐயோ அவங்களுக்கு பதில் சொல்லணுமே, இது கேள்வி கேட்பாங்களே, எங்க இருக்குன்னு கேட்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்பாங்களே, நீ ஏன் இவங்கள்ட்ட பேசுனன்னு கேட்பாங்க. இது எதுக்குமே பதில் சொல்ல தேவையில்லாத ஒரு நிலையில இருக்கிறது நீங்க அமைதியா உணர்றீங்க. நான் ஸ்டாப்பா யாரோ உங்களை பின்தொடர்ந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு அமைதியான சூழல, அமைதியான மனநிலையில ஓய்வெடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னதான் டெஸ்க் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது உங்க பர்சனுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். Fruit number 2, please. பொறுமை இல்லாம இருக்கிறது, நினைச்சதை உடனே அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது, சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் உங்க பர்சன் சந்திக்கக்கூடிய தடைகளா எனக்கு தெரியுது. இதெல்லாம் அவங்களே அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிறது தான். இந்த 8 of Pentacles and 7 of Pentacles பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, எல்லாமே ஈஸியா எனக்கு கிடைக்கணும், நான் பெருசா எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன், ஆனா அதற்கான பலன்கள் எல்லாம் எனக்கு உடனே கிடைக்கணும், மிகுதியாகவும் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்க பர்சனுக்கு இருக்கலாம். எந்த ஒரு வேலையிலையும் நிலையா இருக்க மாட்டாங்களா இருக்கும், இல்ல அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நிலையா இருக்க மாட்டாங்களா இருக்கும். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாதது ஒரு மேஜர் சேலஞ்சா உங்க பர்சனுக்கு இருக்கு. அது அவங்களையும் பாதிச்சு உங்களையும் இந்த ரிலேஷன்ஷிப்பையும் பாதிச்சிருக்கு. அவங்களோட குறைகள் என்ன அப்படின்னு உங்க பர்சனுக்கே தெரிஞ்சாலும் இல்ல நீங்க அதை சுட்டி காமிச்சாலும் அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில உங்க பர்சன் இருக்க மாட்டாங்க. உங்க மேல அதீத காதல், அதீத அன்பு, ஒரு ஆப்சஷன் உருவாகிறதுக்கு காரணம் என்னவா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இல்லாது, அவங்களுக்குன்னு ஒரு நிலையான வேலை இல்லாதது, இதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதனாலதான் உங்களை 24/7 மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது, சேஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணமா இருந்திருக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு மேஜர் சேலஞ்சா, மை காட், நீங்க என்ன பாக்குறீங்கன்னு பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்லயும் உங்க பர்சன் கிட்டையும் இந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்கு. யூ ஹாவ் 8 of Cups,
Justice, Four of Pentacles, Knight of Wands, and Page of Cups. Four of Pentacles, the Knight of Wands and Page of Cups பார்க்கும்போது நம்ம Oracle cards வழியா ஒரு சில மெசேஜஸ் பார்த்தோம் இல்லையா, அதை மிரர் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த Four of Pentacles பாருங்க, இறுக்கமா அந்த பென்டிக்கல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அது மாதிரி உங்க பர்சன் உங்களை நடத்திருக்கலாம், உங்களை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்கலாம். உங்களோட கரண்ட் எனர்ஜியா பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபூல் கார்ட்லாம் கிடைச்சிருந்தது. ஸோ இந்த ஒரு டெம்பரரி செப்பரேஷன் ஆகட்டும், இல்லை நோ கான்டாக்ட் ஆகட்டும், இல்லை ஒரு முடிவெடுத்து செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கிறது உங்களுக்கு மனதளவில் அமைதியை கொடுத்துருக்கு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்க, சுதந்திரம் கிடைச்ச மாதிரி உணர்றீங்கன்னு பார்த்தோம். அது எல்லாமே எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப நெருக்கி பிடிச்சது, உங்களை இயல்பா இருக்க விடாம பண்ணது, உங்களை லிட்டரலா சேஸ் பண்ணுறது, இதெல்லாம் மேஜர் ரெட் ஃபிளாக்ஸா நீங்க பார்த்துருக்கீங்க. நைட் ஆஃப் வான்ஸ்க்கும் நம்ம ஆல்ரெடி நைட் ஆஃப் சர்ட்ஸ்ல பார்த்தது மாதிரி அந்த ஒரு எனர்ஜி இருக்கு. எதுனாலும் முடிச்சாகணும், எடுத்த காரியத்தை முடிக்கணும், அந்த அக்ரெஷன் இதெல்லாம் நைட் ஆஃப் வான்ஸ்க்கும் உண்டு. இது பேஜ் ஆஃப் கப்ஸோட பார்க்கும்போது இது இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா இருக்கு, நீங்க சம்மந்தப்பட்டதா இருக்கு, உங்க மேல இருக்கிற அதீத அன்பு, காதல், இதெல்லாம் ஒரு ஆப்சஷனா மாறி இருக்கு உங்க பர்சனுக்கு. இது எதையுமே அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாததுனால, இத பகுத்தறிந்து பார்த்து செயல்பட முடியாததுனாலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு எனர்ஜில இருந்து செயல்பட்டு இருக்காங்க. எங்க நீங்க அவங்கள விட்டு போயிருவீங்களோ, ஏட் ஆஃப் கப்ஸ்ல பாக்குறது மாதிரி அவங்கள விட்டு விலகி போயிருவீங்களோ, இல்ல வேற ஒருவரோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க போயிருவீங்களோ அப்படின்ற சந்தேக குணம், இது எல்லாமே ரெட் ஃபிளாக்ஸா நீங்க பார்த்திருக்கீங்க. இதை நீங்க எடுத்து பேசினாலும் புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணாலும் இதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய மனநிலையில உங்க பர்சன் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால இது எதையுமே சரி பண்ண முடியாது, அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகி போகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கணும்ன்ற முடிவை நீங்க எடுத்திருக்கலாம் உங்களோட உயர்ந்த நன்மைக்காக. ஸோ உங்க பர்சனுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. யூ ஹேவ் த லவர்ஸ் கார்ட், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் ஏஸ் ஆஃப் கப்ஸ். உங்க மேல அளவு கடந்த அன்பு உங்க பர்சன் வச்சிருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. மேபி இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஆகட்டும், இந்த ஒரு டெம்பரரி செப்பரேஷன் ஆகட்டும், உங்க பர்சனுக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்தி இருக்கலாம் வித் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். The Lovers card and Ace of Cups, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்க பர்சனால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமையில தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா உங்களை மீட் பண்ணணுன்ற முயற்சியை செய்வாங்க. ஒரு ஃபோன் கால், கூடிய விரைவில் உங்க பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க எதிர்பார்க்காத தருணத்துல உங்களை வந்து மீட் பண்ணலாம். இந்த நிலைமை கண்டிப்பா மாறணும் அப்படின்னு உங்க பர்சன் வேண்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு வித் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஏதாவது ஒரு மேஜிக் நடக்காதா, ஒரு மிரக்கல் நடக்காதான்ற மாதிரி ஒரு மனநிலையில தான் உங்க பர்சன் இருந்துட்டு இருக்காங்க. பட் நீங்க தான் அவங்களோட லவ் ஆஃப் த லைஃப் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. ஆனா அவங்க மனம் திரும்பி வராங்களா, அவங்களோட குறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதெல்லாம் சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா, அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பை மீட்டு எடுக்கிறது, உங்களோட மீண்டும் இணையிறது, உங்களை விரைவில் சந்திக்கிறது. உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கார்ட்ஸ் வழியா எனக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பர்சன் அவங்களோட குழந்தைத்தன்மையான செயல்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அவங்க விடுபட்டாதான்
அவங்க வயதுக்கு ஏத்தது மாதிரி அவங்க நடந்துக்கும் போதுதான் முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு நபரா, பகுத்தறிந்து செயல்படக்கூடிய ஒரு நபரா, மனம் திருந்தி வந்தாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இன்னும் ஒரு முக்கியமான மெசேஜ் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, உங்க பர்சனுக்கு உங்க மீது ஒரு அப்சஷன் இருந்தாலும், தீவிரமான காதல் இருந்தாலும், இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது, எந்த அளவுக்கு இவங்கள நம்பலாம், எந்த அளவுக்கு இவங்களை நம்ப முடியும் அப்படின்றது உங்களுக்கே ஒரு கேள்வியா இருக்கு மனசுல. அதனாலதான் உங்க பர்சன் மனதளவுல முதிர்ச்சி அடைஞ்சு வந்தால் மட்டுமே நீங்க அவங்கள ஏத்துக்க தயாரா இருக்கீங்க அப்படின்றது உங்களோட கார்ட்ஸ்ல வெளிப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்க பர்சன் நினைச்சது மாதிரி மீட் எடுக்கணும், நீங்க 2 பேரும் மீண்டும் இணையணும் அப்படின்னா அவங்களுடைய செயல்கள் வழியா உங்களுக்கு அந்த நம்பிக்கைய கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில நீங்க இருக்கீங்க. 2 முக்கியமான கார்ட்ஸ் இருக்கு பாருங்க, ஜஸ்டிஸ் அண்ட் தி ஹையரஃபென்ட். ஸோ நீங்க ஒரு உண்மையான நியாயமா நடந்துக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க, பொறுப்புள்ள ஒரு நபரா இருப்பீங்க, இல்ல ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க, சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்னா அன்பாகட்டும், மரியாதையாகட்டும், நம்பிக்கையாகட்டும், இது இருவருக்கும் பொருந்தும் இல்லையா? 2 பக்கமும் இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை இருவரும் இணைந்து கொண்டு போகணும்னா இதெல்லாம் தான் முக்கியமான அம்சங்கள். இது ஒரு பக்கம் இருந்து மிகுதியா கிடைச்சோ இல்ல நிறைவா கிடைச்சோ, இன்னொரு பக்கம் இருந்து அது எதுவுமே இல்லைன்ற போது அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளா இருக்குமா, நிலையா இருக்குமா, மகிழ்ச்சியா இருக்குமா, அமைதியா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லைன்றதுதான் பதிலா இருக்கும். அதுதான் நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அதனாலதான் உங்க பர்சனை விட்டு விலகணும் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க எடுத்து செயல்பட்டிருக்கலாம். இது ஒரு டெம்பரரி செப்பரேஷனாகவே இருந்தாலும் நீங்க தான் இந்த முடிவை எடுத்திருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 2. நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஆரக்கிள் கார்ட்ஸ்ல யூ ஹேவ் ஸ்பிரிச்சுவல் growth, யூ ஆல்சோ ஹேவ் அவாய்டிங் அண்ட் யூ ஹேவ் ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ். குரூப் நம்பர் 3 இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான ஓவரால் எனர்ஜியா என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்க பர்சனோ நீங்களோ உங்களுடைய காதலை பற்றி உங்க வீட்டுல சொல்லியிருக்கலாம், உங்க குடும்பத்துல உங்க காதலை ஏத்துக்கிறதுக்கு தயக்கம் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட காரணத்தை அடிப்படையா வச்சு உங்களுடைய காதலை உங்க வீட்லயோ இல்ல உங்க பர்சனுடைய வீட்லயோ இதை ஏத்துக்க மறுக்கலாம். இதை நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டேன், ஆனா எந்த விதமான மாற்றமும் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு நிலைமை உங்க 2 பேர்ல ஒருத்தர் நீங்க சந்திச்சிருக்கலாம், இல்ல 2 பேர் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கலாம். அடுத்த கட்டம் என்ன, அடுத்து என்ன செய்யறது, உங்களோட ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறது, உங்களுடைய திருமணத்தை பற்றிய பேச்சு எப்படி ஆரம்பிக்கிறது, எதுவுமே தெரியாத ஒரு நிலையில, ஒரு குழப்பமான ஒரு நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்க இருவர்ல ஒருத்தருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு அவங்களுடைய குடும்பத்துல அப்படின்னா, நீங்களும் உங்களுடைய பர்சனும் ஒருத்தரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பரையோ இல்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களுடைய அக்கௌண்ட்டையோ இவங்க பிளாக் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் வழியா நீங்க நிறைய லைஃப் லெசன்ஸ் கத்திருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட வளர்ச்சியில நீங்க துணையா இருந்திருக்கீங்க. நீங்க இருவருமே நிறைய போராட்டங்களை சந்திச்சுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருப்பீங்க. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். ஸோ ஆரக்கிள் கார்ட்ஸ்க்கு இந்த பக்கம் நம்ம பார்க்க இருக்கிறது உங்க பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி, கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்க போறோம். தி அதர் சைட் நம்ம பார்க்க இருக்கிறது உங்களுடைய கரண்ட் எனர்ஜி, கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறது உங்க பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். For group number 3, please.
உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நீங்க மறைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. மேபி உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க முன்னதாகவே உங்க வீட்ல சொல்லியிருக்கணும். அதற்கான எந்த முயற்சியும் நீங்க செய்யல. இப்ப காலம் காலம் கடந்து நீங்க சொல்றீங்க. ரொம்ப லேட்டா சொல்றீங்க உங்க வீட்ல அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இத நீங்க வேண்டுமென்றே தான் செய்றீங்க. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இத முன்னாடியே உங்க வீட்ல சொல்லியிருக்கலாம். ஆனா காலம் தாழ்த்தி சொல்றதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜட்ஜ்மென்ட் கார்டு நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். தி ஹேங்மேன். இப்ப நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவோ கால அவகாசம் இருந்தது. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்காம விட்டுட்டீங்க. அதனாலதான் இந்த நிலைமையில உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்ப இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்காக உங்களுடைய பர்சன் அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜிய நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப நாளா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்காகவும் உங்களுக்காகவும் நிறைய சாக்ரிஃபைசஸ் உங்க பர்சன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் முடிவடைஞ்சதுக்கு காரணமோ இல்ல இப்ப நீங்க 2 பேரும் டெம்பரரி செப்பரேஷன் ஃபேஸ்ல இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லா வகையிலயும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அவங்களால என்ன முடியுமோ எல்லாமே இது வரைக்கும் சரியா செஞ்சிருக்கிறதா நினைக்கிறாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி இத நீங்க இவ்வளவு தூரம் காலம் தாழ்த்தாம உங்களுடைய காதல் உங்க வீட்ல சொல்லியிருந்தீங்களாவோ இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஆனஸ்டா இருந்திருந்தாவோ, அதாவது என்னோட வீட்டு நிலைமை இதுதான், இல்ல எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு இவ்வளோ பொறுப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க வெளிப்படையா உண்மையா மனதுல இருந்து சொல்லியிருந்தீங்கன்னா நானும் அதுக்கேத்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருந்திருப்பேன். என்னுடைய பர்சனல் லைஃப் ஆகட்டும் இல்ல ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும் அதுக்கேத்தது மாதிரி நான் எடுத்துட்டு போயிருந்திருப்பேன். இவ்வளோ நேரமும் காலமும் எனக்கு வீணா இருக்காது அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வித் 2 ஆஃப் கப்ஸ் உங்க பர்சன் மீது நீங்க அளவு கடந்த அன்பு வச்சிருக்கீங்க. இந்த ஒரு டெம்பரரி செப்பரேஷனுக்காகட்டும் இல்ல இந்த ஒரு பிரேக்கப்காகட்டும் இல்ல இந்த மினிமம் கான்டாக்ட் இந்த ஃபேஸ்க்காகட்டும் உங்க வீட்டு சூழல் ஒரு காரணமா இருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி உங்களுக்கு ப்ரையர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதாகட்டும் இல்ல உங்களோட குடும்பத்தை நீங்க ஒரு அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவதாகட்டும் இது எல்லாமே உங்களோட பொறுப்புல இருந்திருக்கும். உங்களோட சம்பாத்தியம் உங்களோட குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருந்திருக்கும். உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்குறது இல்ல ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றது இல்ல பொதுவா சேவிங்ஸ் பண்றது இது எல்லாமே உங்களுடைய பொறுப்பா இருந்துட்டு இருந்திருக்கும். உங்களோட சிப்லிங்ஸ்க்கும் நீங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நீங்க தான் பண உதவி பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல அவங்கள படிக்க வச்சுட்டு இருக்கலாம். ஸோ உங்களோட ஹோல் ஃபேமிலியே உங்களை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கும். என்னதான் உங்க பர்சன் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தாலும் அதற்கான ஒரு சூழல் அதற்கான நேரம் இது இல்லை அப்படின்னு நீங்க மனதளவுல உணர்ந்ததுனால நீங்க காலம் தாழ்த்திட்டே இருந்திருக்கலாம். இப்போ நீங்க இதை வீட்டுல சொன்னதுனால இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நீங்க சந்திச்சிருப்பீங்க. கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்திருக்கும், கோபம் அழுகை இதெல்லாம் வெளிப்பட்டிருந்திருக்கும். உங்க பர்சன் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
நிறைய நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்லயும் உங்க மீதும். இப்பயும் அந்த நம்பிக்கை இருக்கு. நைட் ஆஃப் கப்ஸ். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்து செயல்படணும்னு நினைக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல எது உனக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு உங்களை நினைச்சு பார்க்க சொல்றாங்க வித் கிங் ஆஃப் சர்ட்ஸ். இந்த 8 ஆஃப் கப்ஸோட இமேஜ் நீங்க பாக்குறீங்க. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஆனா இந்த டைம்ல, இந்த வயசுல, இந்த காலகட்டத்துல எதுக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுப்ப? எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்ப? எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சா, நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியே. இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த நிலைமைக்கு கொண்டு வருவ, அதுவும் இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலைமைக்கு வரும்னு நான் நினைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. உங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க பர்சனை பத்தியும் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பார்க்கலாம். உங்க பர்சன் நினைக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்க்கோ அவங்களுக்கோ நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்திருந்தீங்கன்னா, இதற்கு முன்னதாகவும் சரி இப்பயும் சரி நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்திருந்தீங்கன்னா, உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க அவங்களுக்கு துரோகம் செஞ்சது மாதிரி உணரலாம், இல்ல அவங்க மனசை நோகப்படுத்திட்டது மாதிரி நீங்க உணரலாம், அவங்களுடைய சந்தோஷத்தை ஏதோ ஒரு வகையில நீங்க பறிச்சிட்டது மாதிரி உணரலாம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சிப்லிங்ஸும் உங்க மேல முழுமையா டிபெண்ட் ஆகி இருக்கிறதுனால உங்க பர்சன் நினைக்கிற மாதிரி முடிவு எடுத்து செயல்பட்டு இருந்திருக்க முடியாது, அது என் மனசே எனக்கு இடம் கொடுக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காகட்டும், இல்ல உங்களுடைய சகோதர சகோதரிகளோட படிப்பாகட்டும், இல்ல அவங்க சம்பந்தமா ஏதோ ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை தான் முக்கியம், என்னுடைய திருமணம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்து செயல்பட்டீங்கன்னா, உங்க வீட்டுடைய நிலைமை எப்படி தலைகீழா மாறும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நீங்க உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய காதல் இது எல்லாத்தையும் நீங்க பின்தள்ளிட்டு உங்களுடைய குடும்ப முன்னேற்றமும் உங்களுடைய பொறுப்புகளுக்கும் தான் நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்துருந்துருக்கீங்க. அதனால ஆரம்பத்துல இருந்தே நீங்க நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ இந்த நிலைமை தான் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போ இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு சொல்லணும். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னதான் நான் டெஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். உங்க பர்சனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இணையா நீங்க கை கொடுத்துருந்தீங்கன்னா, அவங்களோட இணைந்து நீங்க பயணிச்சிருந்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் இந்த நிலைமைக்கு இப்போ வந்திருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்க பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தடையா பார்க்கறது உங்ககிட்ட இருந்த ஒரு ஸ்விஃப்ட் ஆக்ஷன், ஒரு முடிவெடுக்கும் திறன், அவங்களோட இணைந்து நீங்க செயல்பட மறுத்தது, இல்ல காலம் தாழ்த்தி நீங்க செயல்பட்டது, இல்ல முடிவெடுத்தது. அவங்கள மாதிரி நீங்க இல்லாம நீங்க அதிகம் பயப்படுறதா நினைக்கலாம். துணிவோட வலிமையோட நெருக்கடியான நிலையை சமாளிக்கணும், இல்ல எதிர்ப்பே வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையும் தைரியமும் இருக்கணும் அப்படின்னு உங்க பர்சன் நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருந்து நீங்க செயல்பட மறுத்தது அவங்களுக்கு மிகுந்த மன வலியும் வேதனையும் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். வித் 3 of Swords இந்த பிரிவு வெறுமையை கொடுத்திருக்கு, தனிமையை கொடுத்திருக்கு, தூக்கமின்மையை கொடுத்திருக்குன்னு சொல்லணும். உங்களுடைய இன்ஆக்ஷன், நீங்க செயல்பட மறுத்தது இல்ல
கால தாமதமா செயல்பட்டது தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு மேஜர் சேலஞ்சா பாக்குறாங்க, ஒரு தடையா பாக்குறாங்க. நீங்க எதை ஒரு சேலஞ்சா பாக்குறீங்கன்னு பார்க்கலாம். உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜிலையும் தி ஹேங்மேன் கிடைச்சது, உங்களுக்கும் இங்க கிடைச்சிருக்கு. 2 குறிப்பிட்ட விஷயங்களை நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருந்திருக்கீங்க. உங்களுடைய கடமைகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸும் உங்களுடைய கைகளை கட்டி போட்டது மாதிரி உணர்றீங்க நீங்க. இதுதான் உங்களுடைய மேஜர் சேலஞ்ச். இல்ல ஒரு சில பேருக்கு உங்களுடைய குடும்பத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு கிடைக்காமல் இருக்கலாம். இந்த திருமணத்திற்கு நாங்க யாரும் சம்மதிக்க மாட்டோம், இதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்னு உங்க வீட்டுல சொல்லியிருக்கலாம். அதனால நீ விரும்புறவரா இல்ல நாங்களா அப்படின்றது மாதிரி ஒரு நிலைமைய உங்க வீட்டுல உருவாக்கி இருக்கலாம். நீங்க இருவருமே எனக்கு முக்கியம், இருவருமே எனக்கு வேணும், உங்க பர்சனும் உங்களுக்கு முக்கியம், உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு முக்கியம். இவங்க 2 பேரும் எப்படி ஒரு சமரசமான பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறது, எப்படி அந்த சூழலை உருவாக்குறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு சவாலாவே இருந்துட்டு இருக்கு. உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் இல்ல உங்களுடைய குடும்ப சூழல் ஆகட்டும், இத எப்படி நீங்க இரு கண்கள் மாதிரி பார்த்திருந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வித் திஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அந்த மெசேஜும் எனக்கு கிடைக்குது. ஆனா 2 பக்கமும் சேர்ந்து உங்களை இந்த மாதிரி அல்லல் படுத்துறது உங்களுக்கு மிகுந்த மன வலியை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். எல்லாரையும் நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன் மனசை அறிஞ்சுக்கிறதுக்கு யாரும் முயற்சி செய்யறது இல்லைன்னு நினைக்கிறீங்க. உங்க பர்சனுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது உங்க பர்சனுடைய கனவா இருந்துட்டு இருக்கு. அவங்களோட வாழ்க்கை துணையா உங்களை தவிர வேற யாரையும் அவங்களால நினைச்சு பார்க்க முடியாது. யூ ஹேவ் குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ். கண்டிப்பா இந்த நிலைமையை சரி செய்ய முடியும் அப்படின்னு உங்க பர்சன் நினைக்கிறாங்க வித் டெம்பரன்ஸ். இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் மனசை விட்டு உண்மையா வெளிப்படையா பேசும்போது அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு, அவங்களுடைய இன்செக்யூரிட்டிஸ் என்னதான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு வெளிப்படையா பேசும்போது இதற்கு ஒரு தீர்வு பிறக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இதற்கான ஒரு சூழலை நீ உருவாக்கி கொடுன்னு உங்களை கேட்கலாம், இல்ல அவங்களே இதற்கான ஒரு சூழலை உருவாக்கலாம். அதுக்கான முயற்சி அவங்க செய்யறதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷனா என்னால பார்க்க முடியுது. உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் இருக்கு. யூ ஹேவ் த வேர்ல்ட் அண்ட் த சன். யூ ஆல்சோ ஹேவ் 5 of wands. இந்த தீராத பிரச்சனை, தீராத குழப்பம், இந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வர இருக்கு. நீங்களே உங்க அம்மா அப்பாவிடமாகட்டும் இல்ல உங்களுடைய மற்ற குடும்ப உறவுகளோட உண்மையா உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படுத்த இருக்கீங்க. இந்த பேச்சுவார்த்தையின் வழியா முதல் முறையா உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற முயற்சி செய்ய இருக்காங்க உங்களுடைய குடும்ப நபர்கள். சோ இத்தனை மாதங்களாகவோ வாரங்களாகவோ உங்க குடும்பத்துல இதனால ஏற்பட்ட பிரச்சனையும் மனக்கசப்பும் தீர இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய இந்த முடிவுனால உங்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்பட இருக்கு, மன மகிழ்ச்சி ஏற்பட இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க மனதுல இருந்து நீங்க புன்னகைக்க இருக்கீங்கன்னு சொல்லலாம். இந்த சந்தோஷமான விஷயத்தோட உங்க பர்சனை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம்.
இது உங்களுடைய பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் கிடைக்கிற வெற்றியா பார்க்குறீங்க. உங்களோட பர்சனல் லைஃப் ஆகட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், உங்களுடைய குடும்பம் ஆகட்டும், இதெல்லாம் ஒன்று சேர பேலன்ஸ் பண்ணி நீங்கள் இவ்வளோ போராட்டங்களுக்கு இடையே இந்த நிலைமைக்கு கொண்டு வர்றது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்களை நீங்களே செலிப்ரேட் பண்ணிக்கணும். குரூப் நம்பர் 3 அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் மன அமைதியும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுனால. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 3. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியாக ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.